வியூவர்ஸ், உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். எங்களுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோ வழியா என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூனை பூ அப்படிங்கிற பூ இருக்கு இல்லையா, அது காயா மருந்தா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஆயுர்வேத மருத்துவத்தில் மருந்தாக பயன்படக்கூடிய தாவரங்களில் கூனைப்பூவும் ஒன்றுங்க. இதில் பல வகையான மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கு. நாம் டெய்லி பயன்படுத்தக்கூடிய சில பொருட்களில் இதை சேர்த்து பயன்படுத்தினா ரொம்ப ஆரோக்கியம் கிடைக்குமா. கூனைப்பூ அதிக அளவில் சுகாதாரமானதாகவும் இருக்குது. இதோட இதய பகுதியை தான் அதிகமாக மருத்துவத்தில் பயன்படுத்துகிறாங்களாம். இதோட பசுமையான இலைகள் இதய நோய்களுக்கு வரப்பிரசாதமாகவும் இருக்காம். இதில் என்ன மாதிரியான மருத்துவ குணங்கள் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதிக நோய் எதிர்ப்பு சக்தி இந்த கூனைப்பூ கொண்டிருக்குங்க. நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய உணவுகளில் இது 7ஆம் இடம் பெற்றிருக்காம். சூப்பரில் கூனைப்பூவோட இலைச்சாறுகள் ஆப்பப்டோசிஸை தூண்டுதாங்க. இந்த தூண்டல் புற்றுநோய் செல்களையும் சீக்கிரமாகவே அழிக்குதான். புற்றுநோய் செல்கள் மேற்கொண்டு வளராமலையும் இது கட்டுப்படுத்துமா. புரோஸ்டேட் புற்றுநோய், லுக்கேமியா, மார்பக புற்றுநோய் இது எல்லாத்தையும் வளர விடாமலும் தடுக்குதான். ஃப்ளேவனாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் உடலில் தங்கக்கூடிய மார்பக புற்றுநோய் செல்களையும் அழிக்குதாங்க. பித்தப்பை செயல்பாடுகளையும் அதிகரிக்க செய்தான். கல்லீரலுக்கு வலு சேர்க்குதான். இறப்பையில் செரிமானம் முழுமையாக நடைபெறதுக்கு உதவி செய்தான். நல்ல கொழுப்பையும் உயர்த்துதான், கெட்ட கொழுப்பையும் கரைக்குதாங்க. இதில் இருக்கக்கூடிய HMG-CoA அப்படிங்கிற ரிடக்டேஸ் மூலமாக உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளையும் நீக்க முடியுமாங்க. அதிக நார்ச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால இனிப்புகள் தயாரிக்கையில் கொடிமுந்திரி பழத்துக்கு பதிலாக கூனைப்பூவையும் உபயோகிக்கலாம். சூப்பரில் இந்த கூனைப்பூவோட பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அதோட மருத்துவ குணத்தையும் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.